இந்த ஜூலை மாதம் என்னென்ன நடக்கும், எதை செய்யக்கூடாது? இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களோ இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்ப கொடுப்பனையாக இருக்கும். வேலையில் கடின உழைப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாம் சூழ்நிலையை மாற்றிக்கணும். நீரார் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறதுக்கான அமைப்பு தேடி வரும். குரு பகவான் நல்லா இருக்கார், புதன் பகவானும் நல்லா இருக்கார், சூரியனுடைய நிலைப்பாடும் நல்லா இருப்பதால் தவறான பாதையில் நாம் இனிமேல் செல்லக்கூடாத அமைப்புகள் தேடி வரும். வேலையில் முழு கவனத்தையும் செலுத்த போகிறோம். சனி பகவானுடைய தன்மை நன்றாக இருப்பதால் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சனி பகவான் நேரடிய பார்வை நம்ம 12ஆம் இடத்துல பார்க்குறதால சுகம் என்பது மட்டுமே இருக்காது, ஆனால் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அலைந்து திரிந்து வாழணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அலைந்து திரிந்து வாழக்கூடிய தன்மை துளாராசிக்கு மட்டுமே கொடுத்துருக்கான். 7 என்பதல்லவா வெற்றி ஸ்தானம் அல்லவா. உங்கள் வாழ்வில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம். செல்வங்கள் தானாக இதுவரைக்கும் கடனுக்காக கேட்டிருந்தால் கடனை வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியோடு உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.